தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள செல்லாங்காலனி பகுதியில் பழியர் இனத்தைச் சேர்ந்த 45 குடும்பங்கள் கடந்த 30 ஆண்டுகளாக வீடின்றி வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு நிரந்தர குடியிருப்பு இல்லாத நிலையில் அரசு வீட்டுமனைகள் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தற்போது 45 குடும்பங்களுக்கு பட்டா மற்றும் அந்த இடத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான அரசாணையை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். சென்னையில் சின்னத்திரை நடிகை மீது தொழிலதிபர் பண மோசடி புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போரூர் அடுத்த கொளப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் ராஜ்கண்ணன். இவருக்கும் சின்னத்திரை நடிகை ரெஹானா பேகம் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. ரெஹானா பேகம் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றதாக ராஜ்கண்ணனிடம் கூறியுள்ளார். இந்த நிலையில் நடிகைக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு பொருட்களை வாங்கி கொடுத்த தொழிலதிபருக்கு ரெஹானா பேகம் முதல் கணவரை விவாகரத்து செய்யாமல் தன்னை ஏமாற்றி மோசடி செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து நடிகை மீது பூந்தமல்லி காவல் நிலையத்தில் தொழிலதிபர் பண மோசடி புகார் அளித்துள்ளார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.